இல்லையா? பள்ளிவாசல்ங்கிறான், ஒரு கல்யாணம் பண்றான், அந்த கல்யாணத்தில் வரதட்சணை கொடுக்குறான், பள்ளிவாசல் வச்சுட்டு வாங்கிட்டு கொடுக்குறான். இது மனிதர்களுக்கு இடைஞ்சல் செய்யற நல்ல காரியமா? வரதட்சணை வாங்கி கொடுக்கிறது மூமின்களுக்கு இடைஞ்சல் செய்யற காரியமா நல்லது காரியமா? மூமின்களுக்கு பெரிய பாதிப்பு தானே. அதனால எத்தனை குமர்கள் தேங்கி கிடக்குது. அதனால இந்த சமுதாயம் பெண்களுக்கு வாழ்க்கை கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. அதை எங்க வச்சு செய்கிறார்கள்? பள்ளிவாசல் இருந்து செய்கிறார்கள். இடைஞ்சலும் பண்ணிடுறாங்க, பிரிக்கிறாங்க. மூமின்களையே பள்ளிவாசல் விஷயத்தில் பிரிக்க கூடாது. கொள்கையில பிரிக்கலாம். நீங்க உங்களுக்கு வர எங்களுக்கு வர நாங்களும் தான் பிரிக்கிறோம். பள்ளிவாசல்ல பிரிக்க மாட்டோம். யாரு யார் வரணும் யார் வரக்கூடாதுங்கிறதுல நம்ம இடம் அல்லாஹ்வுடைய இடம். எந்த வேணாலும் போ, தொழுதுட்டு போ. அவன் சுன்னத் ஜமாஅத் முறையில் தொழுதா கூட அவனை செய்ய மாட்டோம், தடுக்க மாட்டோம். சொல்லுவோம், இது ஆதாரம் இல்லைங்க, இப்படி முறை சரியான முறைங்க, இப்படிதாங்க செய்யணும் புரிய வைக்குவோம். விரட்டி விடுவான அந்த வேலையை அடிப்போமா? நம்ம அடிக்கிறான், விரட்டுறான். அப்ப மூமின்களை பிரிக்க கூடாது. பள்ளிவாசல்ல பிரிச்சா அது என்ன இல்ல, டூப்ளிகேட். அது மூமின்களுக்கு இடைஞ்சல் செய்யற காரியத்தை செஞ்சான்னா போர்டு பள்ளிவாசலா இருந்தாலும் அது பள்ளிவாசல் கிடையாது. அதே மாதிரி மூமின்கள்ல யார் வரணும் யார் வரக்கூடாது, யார் யார் தொழுவணும் யார் யார் தொழக்கூடாதுன்னு சொல்லி அதை லிஸ்ட் போட்டு பிரிச்சான்னு சொன்னா அவன் அல்லாஹ்வுடைய இடமா அதை கருதல, அவன் இடமா கருதுறான், டூப்ளிகேட். அதுக்கப்புறம் இர்சாதன் லிமன் ஹாரப் அல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யார் போர் செய்கிறார்களோ அவங்களுக்கு புகலிடமாக வைத்திருக்கிறார்கள். இந்த பள்ளிவாசல் யாருக்கு புகலிடம் பாருங்க. அதிகமான பள்ளிவாசலை பார்த்தீங்கன்னு சொன்னா சாராய கடைக்காரனுக்கு புகலிடம், அவன் தான் தலைவனங்க. அது மாதிரி வட்டி வாங்குறவன் தான் முத்தவள்ளி பல பள்ளிவாசல்கள்ல. அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் செய்யறான், அவன் நல்ல பிரமுகர், முத்தவள்ளி ஜமாத் தலைவர் மெம்பர் வந்துட்டாரு. அப்ப இவர்கள்லாம் என்னவாயிராங்க? அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போறவன் ஏன்டா பள்ளிவாசல் நிர்வாகியா வர்றான்? பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை செய்யறதுக்குள்ள இருந்தா உனக்கு தகுதி இல்லாட்டி வெளியே போயிட வேண்டியதானே. சாதாரண உறுப்பினராக இருந்துட்டு போ. நீ எப்படி அதை ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற இடத்துக்கு வர்றது விடுறான? அப்ப அல்லாஹ் ரசூலுடைய பள்ளியை அல்லாஹ் ரசூலுக்கு எதிரானவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு புகலிடம் கொடுக்கிறது. அந்த புகலிடம் கொடுக்கக்கூடியது ஆக்குனா டூப்ளிகேட்டு. அதுக்கப்புறம் குஃப்ரன், அல்லாஹ் வணங்குற பள்ளி அல்லாஹ்வை மறுக்கிறாங்க. பள்ளி அல்லாஹ் வணங்குறது கட்டப்பட்டது, அதுல குஃப்ரன் அல்லாஹ் மறுக்கிற வேலையை அதுல செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க? பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிது ஓதிக்கிட்டு, நபியே நீங்க தான் பாவத்தை மன்னிக்கணும், அந்த கஃபாருல் கதாயாங்கறான். இது அல்லாஹ் மறுக்கிறதா இல்லையா? அல்லாஹ் வணங்குற பள்ளியில ஏன் போய் நபியை வணங்குறீங்க? அல்லாஹ் வணங்குற பள்ளியில ஏன் போயிட்டு அப்துல் காதிர் பள்ளிவாசலுக்கு பேரு தமிழ்நாட்டில் உங்க பகுதியில் இருக்கான்னு தெரியல, எங்க மாவட்டத்துக்குலாம் வந்தீங்கன்னா, ராமநாதபுரம் மதுரை மாவட்டத்துக்குலாம் வந்தீங்கன்னா பள்ளிவாசலுக்கு பேர மொய்தீன் ஆண்டவர் பள்ளின்னு போட்டுப்போம். சொந்தக்காரன் அல்லாஹ் பள்ளிவாசல் சொந்தக்காரன். ஒரு செத்து போன ஆள் பேர்ல தான் பள்ளிவாசல் பேர் மொய்தீன் ஆண்டவர் பள்ளியா. மொய்தீனுக்கு நேர்ச்சை பண்ணிட்டு பள்ளிவாசல் கொண்டு கொடுப்பாங்க, மொய்தீன் ஆண்டவருக்கு நேர்ச்சை தரணும். அப்ப எங்கேயோ என்னைக்கோ செத்து போன ஒரு ஆள் பேர்ல பள்ளிவாசல் கட்டி வச்சிருந்தா இது அல்லாஹ்வுடைய பள்ளியா? இது அது எவ்வளவு இடம் இருந்தாலும் அது பள்ளி இல்லையே. பள்ளியாவில் முதல் இருக்குன்னு பள்ளியா இல்லையே. நாலு இருந்துச்சுன்னு சொன்னா இது அல்லாஹ் சொல்லிவிட்டு லா தகும் ஃபீஹி அபதா, ஒரு போதும் அதுல போய் தொழுவாத. அல்லாஹ் என்ன சொல்றான்? பள்ளிவாசல்னா பள்ளிவாசல் தோற்றமா இருந்தா பள்ளிவாசலா? பள்ளிவாசல் இல்ல. அது உள்ள விஷயம் கரெக்டா இருந்தா தான் அது பேர் பள்ளிவாசல். ஹோட்டல் பேரை போட்டிருக்கான், உள்ளக்கு போனா சாராயமா அடிக்க வச்சிருக்கான். ஹோட்டல் அது ஹோட்டல் போட்டிருக்கான். உள்ள போனா என்ன இருக்கு? டாஸ்மாக் பார் வச்சிருக்கான் உள்ளக. இதை ஹோட்டல் நம்ம ஒத்துக்குறோமா? இல்ல போர்டு தான் இருந்துச்சு. சரி, போர்டு தெரியாம போயிட்டு திரும்பி வந்துரு. தெரியாம போயிட்டு உள்ள பார்த்தா இல்ல உள்ளடக்கம் இல்ல என்ன செய்யணும் நீ? இல்ல போர்டு போட்டாங்க அதான் சாராயத்தை குடிச்சிருன்னு சொல்ல முடியுமா? ஹோட்டல் தான் போட்டிருந்தாங்க, அதனால காப்பி நினைச்சு குடிச்சிட்டா ஒத்துக்குருவானா? அல்ல மனசை ஒத்துக்குருவானா? நீ மனசாச்சு ஒத்துக்குருமா? அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? உள்ள விஷயம் கரெக்டா இருந்தா தான் பள்ளிவாசல். அதுவும் இருந்துட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு போ. அதுவும் இருந்துட்டு பள்ளிவாசல் போட்டுக்க. உள்ள எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு போர்டையும் போடு, ஒரு அடையாளத்தை பார்த்தா தெரியட்டுமே ஒரு மணி கூட வச்சுட்டு போ. வெளியில செய்யற வேலை என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ. அதை நாளையும் காப்பாத்திக்கிட்டு இதெல்லாம் செய்யி. நாளையும் ரிமூவ் பண்ணிட்டு செய்ய முடியுமா? நாளையும் வெளியேற்றிட்டு அதை செய்ய முடியுமானா முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னா லா தகும் ஃபீஹி அபதா. இதெல்லாம் குர்ஆன் நானா விட்டடிக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல நபிக்கு சொல்றான், டூப்ளிகேட் பள்ளிவாசலுக்கு 4 அடையாளத்தை சொல்லி இந்த அடையாளம் உள்ள பள்ளிக்கு போகாதே. குர்ஆன்ல உள்ளபடி இது பள்ளி கிடையாது. எந்த பள்ளிவாசல் இதெல்லாம் நடக்கிறதோ அது பள்ளிவாசல் கிடையாது. நீங்க பள்ளிவாசல் நன்கொடை நட கொடுக்க கூடாது. பள்ளிவாசல் அது ஏண்டா இவன் வரலாம் வரக்கூடாது, எப்படி பள்ளிவாசல் ஆகும்? மூழுது உதற